ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. பிகாஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குமே வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும், கொஞ்சம் வந்து சப்பியாக இருக்கும், நம்ம வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில பேர் வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம பார்க்குற சில செலிபிரிட்டிஸோட வெயிட் லாஸ் ஜேர்னி என்னவா இருக்குது, அதுலேருந்து நம்ம என்னென்ன டேக்அவேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட்ரஸ் ஆலியா பட். இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலிவுட்டோட ஒரு டாப் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் இவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி நிறைய நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ஃபிலிம்ஸ்லாம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது கரண் ஜோஹர் அவர்கள் வந்து ஆலியா பட் கிட்ட வந்து ஒரு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த டைமில், அதாவது அரௌண்ட் ஒரு 2011 அந்த டைம் இருக்கும். ஆலியா பட் அவங்களுடைய வெயிட் வந்து 68 கேஜிஸ். இப்போ வந்து கரண் ஜோஹர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 கேஜிஸ் ஆஃப் வெயிட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஒரு ரோலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்தே வந்து ஆலியா பட் அவங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிஷியலாக வந்து இது வந்து ஆலியா பட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா வெயிட் போட்டுருமா. அதனால் இதுலேருந்து டக்குன்னு நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில கிராஷ் டயட்ஸ் எல்லாம் அவங்களுமே ட்ரை பண்ணியிருந்திருக்காங்களா ஸ்டார்டிங்கில். பட் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போய், ஒரு டாக்டர் கிட்ட போய் தான் அவங்களோட வெயிட் லாஸ் அப்படிங்கிறத வந்து அந்த 20 கேஜிஸ் அப்படிங்கிறத வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க எப்படி அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பண்ணாங்கன்னு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாகவே ஆலியா பட் அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அண்ட் ஆல்சோ அந்த ப்ரெக்னன்சி டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம், இல்லைனா வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வெயிட் கெயின் இருக்க தான் போகுது. அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் தான் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக இவ்வளோ வெயிட் கண்டிப்பாக கெயின் ஆகும் அண்ட் நம்மளால் இவ்வளோ வெயிட் தான் லூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க சில பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கும், பிகாஸ் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அதுக்கப்புறமா வந்து டெலிவரிக்கு அப்புறம் பழைய மாதிரி என்னால் வந்து அதே ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்மளால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி ஆலியா பட் அவங்க வந்து சொல்லும் போது நம்ம இப்படி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துச்சு. அவங்களோட அந்த வெயிட் லாஸ் ஜர்னி போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 12 வீக்ஸ் அப்புறம் தான் அவங்க ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன மைல்டான எக்ஸசைசஸ், அதாவது ஸ்ட்ரென்தனிங், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால டெஃபினட்டாக நான் வந்து ஒரு சின்ன ஒரு வெயிட் லாஸ் வந்து நான் நோட் பண்ணேன் அப்படின்னு. பட் இதுவுமே நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட பியூட்டி போயிடும், இல்லைனா வந்து வெயிட் கெயின் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஆலியா பட் அவங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எடுத்த உடனே இன்டென்சிவாக டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ட்ரென்தனிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த டயட், என்ன மாதிரி டயட் வந்து ஆலியா பட் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அவங்க யூஸ்வலாக இந்த கம்ப்ளீட்டாக சாலட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போகாமல் அவங்களோட மீல் ஆஃப் அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் மீலே வந்து அவங்க வந்து ரொம்ப ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான் எடுத்துப்பாங்களா. லைக் அவங்க வந்து ஒரு தால் எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறது இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்களாம். ரோட்டீஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ், லைக் ராகி, ஜோவர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோட்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்களாம். இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கம் எக்ஸசைஸ், இன்னொரு பக்கம் கொஞ்சம் அந்த டயட் அப்படின்னு பார்க்கும்போது கிராஷ் டயட்ஸும் இல்லாமல் டோட்டலாக இந்த கார்ப்ஸ் இல்லைனா ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது, இல்லை ஒரு சில பேட்டர்ன் ஆஃப் டயட்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஈக்குவலான போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த ஒரு போஸ்ட் பார்ட்டம் டைமில் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணணும், கரெக்டாக அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகி ஒரு 4 to 5 வீக்ஸில் வந்து அவங்களோட அடுத்த படத்தோடைய ஒரு சாங் ஷூட் வந்து இருந்திருக்கான். அதாவது டெலிவரிக்கு அப்புறம் ஜஸ்ட் 4 வீக்ஸில்
ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த சாங்கில் அது ஒரு ரொமான்டிக் சாங் அண்ட் அது வந்து காஷ்மீரில் வந்து ஷூட் பண்ண ஒரு சாங். ஸோ அதனால் அதில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. கரெக்டான ஓரளவுக்கு அப்பீலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஐ திங்க் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருந்தாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமுமே அவங்களுடைய டயட்டிஷியன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆலியா பட்னால இந்த ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சுது ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, ரொம்ப டிசிப்ளின்டாக அண்ட் ஆல்சோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க தட் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது என்ன, அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து எவ்வளோ வெயிட் நம்ம கெயின் பண்ணுவோம், ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேலே இவ்வளோ வெயிட் தான் லூஸ் பண்ணணும், நம்மளோட பாடி இப்படி தான் இருக்க போகுது, நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே கரெக்டாக ஆலியா பட் அவர்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் டைமுக்கு அப்புறம் அவங்களோட இந்த ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து சாரா அலி கான். ஸோ சாரா அலி கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஐ திங்க் ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ஸில் பார்த்துருந்துருப்போம். கிட்டத்தட்ட 96 kgs இருந்து இப்போ வந்து 54 kgs வரைக்கும் அவங்களோட வெயிட் வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ சாரா அலி கானுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு முன்னாடி அவங்க வந்து யூஸ்வலாகவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க, அடிக்கடி வெளியே போவாங்க. ஸோ நிறைய ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் அவங்களுமே என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பீட்சாஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படின்னு எப்போ நீங்கள் பீட்சா கொடுத்தாலும் அவ்வளோ பீட்சாஸ் வந்து சாப்பிடுவாங்களா. பிகாஸ் பீட்சாக்கு அவ்வளோ அவங்க கிரேவ் பண்ணுவாங்க. பீட்சாஸ், பர்கர்ஸ், அதுவும் ப்ரௌனிஸ், அந்த ட்ரிப்பிள் சாக்லேட் ப்ரௌனிஸ், இதெல்லாம் அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டாம். ஸோ அந்த காலேஜ் டைம்லலாம் வந்து பிகாஸ் அப்போ அவங்களுக்கு அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்களுக்கு இருந்ததே கிடையாதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த ஃபுட் மேலே இருக்க சில கிரேவிங்ஸ்னால அவங்க வந்து அந்த ஒரு டயட் அப்படின்லாம் இல்லையா, ரொம்ப பயங்கரமாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவாங்களாம். ஸோ ஒரு பாயிண்டில் இப்படி அது போயிட்டுருக்கும் போது அந்த டைமில் கூட அவங்களுக்கு வந்து நம்ம வெயிட்டாக இருக்குமே, ஒபீஸாக இருக்குமே அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு பெருசாக வந்ததே இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்றதுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிசிஓடினா என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் காமனாகவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி சாரா அலி கான் ஒரு சைட் ரொம்ப பயங்கரமாக வந்து அந்த ஃபுட் மேலே இருக்க கிரேவிங்ஸ்னால பயங்கரமாக சாப்பிடுவாங்க. இன்னொரு சைடு இந்த பிசிஓடியுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது பயங்கர ரேப்பிடாக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 96 kgs இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து கரண் ஜோஹர் அவர்கள், ஸோ அவர் போயிட்டு சாரா அலி கான் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சாரா அலி கான் வந்து ரொம்ப காஷியஸாக ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆக போகிறோம் அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பண்ணணும், நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி பார்க்க அப்பீலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் அது அவங்களோட பாடிக்கு பெருசாக அது சூட்டே ஆகலை, அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க ப்ராப்பரான லைக் ஒரு ஸ்ட்ரென்தனிங், கார்டியோ இந்த மாதிரி காம்பினேஷனில் போகும்போது தான் நம்மளோட பாடி அதுக்கு அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக கிராக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்டர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச்சோட ஒரு அட்வைஸில் அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், 96 kgs to 54 kgs, ஐ திங்க் நியர்லி ஒரு 40 kgs கிட்டத்தட்ட அவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ராப்பராக எந்த ஒரு கிராஷ் டயட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அண்ட் ஆல்சோ அவங்களோட டயட்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் சிக்கன், இதுதான் அவங்களோட டயட்டேவா. மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் 3 டைமே வந்து எக்ஸ் சிக்கன் இதுதான் வந்து எடுத்துப்பாங்களாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு ட்ரிங்க், அதாவது இந்த போஸ்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் யூஸ்வலாக எல்லாருமே எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் யோகர்ட் அண்ட் அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அண்ட் அதில் கொஞ்சம் காஃபி போட்டு அந்த ஒரு ட்ரிங்க் வந்து எடுத்துப்பாங்களா. ஆல்சோ இன்னொரு ட்ரிங்க்மே அவங்க எடுத்துப்பாங்களா, கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சமாக கீரை அண்ட் ஆல்சோ அது கூட சேர்ந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் இதுவுமே கலந்து ஒரு ட்ரிங்காக எடுத்துப்பாங்களா. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அவங்களோட டயட் வந்து கம்ப்ளீட்டாக கார்ப்ஸே இருக்காதா. ஸோ கார்ப்ஸ் இல்லாத ஒரு டோட்டலி கார்ப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் டயட் தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் டயட், எக்ஸசைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி யோகா. ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் தான் வந்து அவங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக வந்து மாறி இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து, அதாவது சாரா அலி கான் அவங்களோட ஜேர்னிலேருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெஃபினட்டாக ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் கார்டியோ ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ண ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் ஐ திங்க் நம்மளோட பாடிக்கு எது அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறத பண்ணால் டெஃபினட்டாக
ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சாரா அலி கான் அவங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீர்த்தி சுரேஷ் அவர்கள். அண்ட் எஸ், அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியுமே டக்குன்னு நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ரேப்பிடாக இருந்துச்சு. என்ன இப்படி டக்குன்னு இழைச்சிட்டாங்களே. நிறைய பேர் இந்த கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்க அவங்ககிட்ட, நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எதாவது எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை சர்ஜரி எதாவது பண்ணீங்களா, பிகாஸ் அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு ஜேர்னியுமே வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2018 வரைக்குமே கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ருட்டீன் என்னவாக இருக்கும்னா, ஈட், ஒர்க், ஸ்லீப், இவ்வளோதானா. இதுக்கு இடையில எக்ஸசைஸ் இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்களாம். நான் சொல்கிறது அவங்க ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, ஈவன் அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் 2018 மகாநதி. ஸோ இந்த ஃபிலிமில் வந்து நமக்கு பார்க்கும்போதே அவங்க கொஞ்சம் லைட்டாக சப்பியாக தான் இருப்பாங்க. பட் அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த கேரக்டருக்காக வெயிட் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க தட் ஓகே, நம்ம கொஞ்சம் சப்பியாக இருக்கும். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒல்லியாகணும். அதாவது பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது அதுக்காக மட்டும் அவங்க எடுக்கலை. அண்ட் ஆல்சோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2018 தான் ஸ்டார்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எடுத்த உடனே வெறும் கார்டியோ மட்டும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கார்டியோ மட்டும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேப்பிடாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்களாம். ஜஸ்ட் ஒரு 6 to 7 months 10 kgs வந்து லாஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதுலாம் வந்து நம்ம ஃபேன்ஸாக இருக்கட்டும் அண்ட் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, என்ன கண்ணெல்லாம் ஒட்டி போய் ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் கீர்த்தி சுரேஷ்க்குமே ரியலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, தட் வெறும் கார்டியோ மட்டுமே பண்ணதுனால ஃபேஸ் எல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வந்து என்னப்பா ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க, எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய காமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராப்பராக கார்டியோ ஸ்ட்ரென்தனிங் இது எல்லாமே ஒரு காம்பினேஷனில் பண்ணும்போது தான் ஐ திங்க் அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது. அண்ட் இந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையுமே அவங்க ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் அதுவுமே வந்து பயங்கர வைரல் ஆச்சு, ஒரு க்ரீன் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் அவங்களோட மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பாலக்கீரை, அதுக்கப்புறம் செலரி, அதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் மின்ட் அதாவது புதினா அண்ட் கொஞ்சம் இஞ்சி இது வச்சு மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு மார்னிங் ருட்டீனாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் டயட்னு பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷோட டயட் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்ப் டயட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நிறைய எக்ஸ் வந்து எடுத்துப்பாங்களாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 eggs அதாவது எக் ஒயிட் வந்து எடுத்துப்பாங்களாம். அண்ட் ஆல்சோ இது கூடவே சேர்ந்து ஒரு சைடு இந்த டயட், அது கூட கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஒர்க் அவுட்னும் போது கார்டியோ ஸ்ட்ரென்தனிங் இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ்டப்பான ஒரு காம்பினேஷனில் ஒரு ஒர்க் அவுட், இது கூட முக்கியமாக யோகா. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் கீர்த்தி சுரேஷோட வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் இந்த ஒரு காம்பினேஷனில் அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும்போது ஐ திங்க் அவங்க பார்க்கறதுக்கு அவங்களுக்குமே பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் நமக்குமே பார்க்கறது எஸ் ஓரளவுக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து நம்ம முன்னாடிலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப செம்மையாக இருக்காங்கப்பா ஸ்க்ரீனில் அப்படிங்கிற மாதிரி நமக்குமே வந்து தோண ஆரம்பிச்சது. அண்ட் எஸ் ஃபைனலி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம். எஸ், ஸோ குஷ்பு மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏர்லியராக ஐ திங்க் அந்த 90s அவங்க அந்த சினிமாக்குள்ளே வரும்போது அப்படின்னா யாருமே ஐ திங்க் அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்லாம் வந்து ஐ திங்க் ஒரு சில ஆக்ட்ரஸை பார்த்து சொல்லியிருப்பாங்க. பட் குஷ்பு அவர்களை பார்த்து யாரும் வந்து நீங்கள் குண்டாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒல்லியாங்க அப்படின்லாம் யாருமே சொல்லலை. வை? பிகாஸ் ஐ திங்க் குஷ்பு அப்படின்னாலே ரொம்ப சப்பியாக அழகாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து அந்த ஒரு விஷயம் அந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அந்த சப்பியான ஃபேஸில். ஐ திங்க் பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸுமே கூட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மேரேஜ் லைஃப் அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸ் இந்த பொது வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் கொஞ்சம் அவங்களோட வெயிட் கெயின் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஈவன் அவங்களோட ஃபேன்ஸுமே என்னப்பா குஷ்பு மேம் வந்து இவ்வளோ வெயிட் போட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ முன்னாடிலாம் 90sலாம் வந்து இந்த குஷ்பு அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த குஷ்பு இட்லி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஈவன் ஹன்சிகா அவங்கள பார்த்துமே நிறைய பேர் வந்து சின்ன குஷ்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து இப்போ அவங்க அந்த
ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு சைட் பாலிடிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது ஐ திங்க் அவங்களோட வெயிட் கெயின் வந்து ரேப்பிடாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மேம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாமே, என்ன மேம் டக்குன்னு இவ்வளோ குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விமர்சனம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கோவிட் டைம் தான் குஷ்பு மேம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து யோகா, வாக்கிங் இதெல்லாம் வந்து போக ஸ்டார்ட் பண்ணாங்களா கோவிட் டைமில். ஸோ அதை பார்த்துட்டு தான் குஷ்புமே சரி ஓகே நம்மளுமே கம்பெனி கொடுக்கலாம், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குஷ்பு மேமோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங். ஏன்னா அவங்களோட இன்ஸ்டா நம்ம பார்த்தாலே நிறைய அவங்க வாக்கிங் போவாங்க. வாக்கிங் ஜாகிங் தான் ஐ திங்க் அவங்களோட மிகப்பெரிய மந்த்ரா அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் நம்ம பார்த்துருந்துருப்போம். அவங்க வந்து அந்த அந்த மழை டைமில் வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அப்போவுமே வாக்கிங் போவாங்க. அண்ட் ஆல்சோ அப்போ அவங்க ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகாமல் ஐ திங்க் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணி பண்ணாதான் ஐ திங்க் அது வந்து கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மழை வருது அதனால நான் வாக்கிங் போக மாட்டேன், ஜாகிங் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டோம். பட் ஐ திங்க் குஷ்மேமோட அந்த வெயிட் லாஸ் ஜர்னி பார்க்கும்போது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. அண்ட் இவங்களுமே காம்பினேஷன் ஆஃப் சில விஷயங்கள், அதாவது ஒரு சைடு இந்த வாக்கிங் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில். அதுக்கப்புறம் வந்து யோகா, மார்னிங்கே வந்து டெஃபினட்டாக ஒரு சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாக்கிங், இன்னொரு பக்கம் யோகா அண்ட் ஆல்சோ டயட்டுமே வந்து குஷ்மேம் அவங்களோட டயட் வந்து இந்த கிராஷ் டயட்ஸு, இந்த நோ கார்ப்ஸ் இப்படி இல்லாமல் ரொம்ப பேலன்ஸ்டு டயட் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கோவிட் டைமில் தான் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கோவிட்டில் வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம். குஷ்பா அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க, வீட்டில் வந்து இந்த மெய்டெலாம் யாருமே இல்லை, ஸோ எல்லா வேலையுமே இவங்க தான் செய்யணுமா. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த குக்கிங்லேருந்து, வீடை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, பாத்திரம் வாஷ் பண்ணுறதுலேருந்து, அந்த துணியெல்லாம் துவைக்கிறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே இவங்க தான் வந்து அந்த கோவிட் டைம் ஃபுல்லாக வந்து ருட்டீனாக பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்படி அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஃபீல் ஆக ஆரம்பிச்சு தான், ஸ்கின் நல்லா பிரைட் ஆக ஆரம்பிச்சுது, ஹேர் ஃபால் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ முன்னாடியெல்லாம் அவங்க வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் ஏறும் போதே பயங்கரமாக மூச்சு வாங்குமா. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ், இன்னொரு சைடு யோகா, வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஐ திங்க் அதுவுமே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குறதுல இல்லாமல் இருந்துச்சு. எனக்கே வந்து சில விஷயங்கள் நானே பர்சனலாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 21 kgs வந்து அவங்க லூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பிக்சர் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணோன்னே நமக்கு பார்த்துட்டு பழைய குஷ்மேமா பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ குஷ்பு அவர்களை நோக்கியுமே சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி தானே வெயிட் லாஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. பட் குஷ்பு அவர்கள் ரொம்ப அழகாக வந்து அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்களோட இன்ஸ்டா அதெல்லாம் போய் நம்ம பார்த்தாலே தெரியும், அந்த வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்க வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 4 செலிபிரிட்டிஸோட ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி நம்ம பார்க்கும்போது அதில் நமக்கு என்னென்ன மாதிரியான டேக்அவேஸ் இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக ஆலியா பட் நிறைய ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ப்ரெக்னென்ட்க்கு அப்புறம் நான் வந்து பயங்கரமாக வெயிட் போட்டுருவேன், நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன், ஹேர் லாஸ் ஆகும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் ஐ திங்க் ஆலியா பட்டோட வெயிட் லாஸ் ஜர்னி பார்க்கும்போது போஸ்ட் ப்ரெக்னன்சி ஐ திங்க் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க ப்ராப்பராக அந்த ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து எடுத்துகிட்டு போனாங்கிறத பார்க்கும்போது டெஃபினட்டாக ப்ரெக்னென்ட் விமனுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து சாரா அலி கான், எஸ்பெஷலி நீங்கள் ஒரு டீனேஜில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு 20s இந்த மாதிரி டைமில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களோட ஜேர்னி வந்து இவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பிகாஸ் எவ்வளோ நீங்கள் வெயிட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்களை, அதாவது கிராஷ் டயட்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் அடுத்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டீரியோ டைப்ஸ் இருந்துச்சு. பட் சம்வேர் அவங்களே வந்து வெயிட் லாஸ் இஸ் நாட் ஓன்லி என்னோட பாடி எப்படி இருக்குன்றது மட்டும் இல்லாமல் இன்னர் ஹெல்த்தியாக நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது தான் ஐ திங்க் அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ஜர்னியில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கான நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஜர்னியில் நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி குஷ் மேம், எஸ் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதாங்க. நீங்கள் 40s 50s
60ல இருக்கீங்க அப்படின்னாலும் இட் இஸ் டூ லேட் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு ரைட் ஏஜ் தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ஏஜில் நீங்கள் இருந்தாலும் தைரியமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு குஷ்பு மேமோடைய ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கான விஷயமா இருக்கு. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்